மயிலாடுதுறை அருகே அரசு வீடு கட்டும் திட்டத்தில் பயனாளியின் வங்கிக் கணக்கிலிருந்து 2 தவணைகளாக தொகையினை பெற்றுக்கொண்டு தேநீர் செலவுக்கு ரூ. 150 பணம் கொடுத்தனுப்பிய ஒப்பந்ததாரர் வீடு கட்டப்படாததால் ரூ. 72,244 திரும்ப செலுத்துமாறு வந்த கடிதத்தால் அதிர்ச்சியடைந்த பயனாளி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கடலங்குடி ஓடக்கரை வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் அன்பழகன் மனைவி உலகமாதா. இவர் 2021-2022 ஆண்டிற்கான பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்ட அனுமதி ஆணை பெற்றுள்ளார். இந்த வீட்டை கட்டுவதற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட ஒப்பந்ததாரர் காலி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் மாரியப்பன் 1.5 அடி ஆழத்திற்கு அஸ்திவாரம் மட்டும் போட்டுவிட்டு உலகமாதாவிடமிருந்து அவரது வங்கிக் கணக்கில் 2 தவணைகளாக வரவு வைக்கப்பட்ட ரூபாய் 26,715 என மொத்தம் ரூபாய் 52,744 மற்றும் ரூபாய் 19,500 மதிப்பிலான கட்டுமான பொருட்களை எடுத்துள்ளார். ஆனால் இதுவரை வீட்டுப் பணிகள் தொடங்கப்படவில்லை. இந்த நிலையில் மயிலாடுதுறை வட்டார வளர்ச்சி அலுவலரிடமிருந்து வந்த கடிதத்தை கண்டு உலகமாதா அதிர்ந்து போயுள்ளார். அக்கடிதத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் பலமுறை நேரில் சென்று கேட்டும் பயனாளி வீடு கட்டும் பணியை முடிக்காததால் பயனாளிக்கு விடுவிக்கப்பட்ட நிதி மற்றும் கட்டுமான பொருள் கிரய தொகை மொத்தம் 72,244 ஒரு வாரத்திற்குள் வங்கிக் கணக்கில் திரும்பச் செலுத்த வேண்டும். தவறினால் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கருதி வழக்கு தொடரப்படும் என்ற கடிதத்தால் மனவேதனை அடைந்த அன்பழகன் உலகமாதா தம்பதி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து அன்பழகன் கூறுகையில் 2 தவணைகளாக பணம் வந்தபோது எனக்கு ரூபாய் 150 மட்டும்தான் கொடுத்தார்கள். எவ்வளவு தொகை வங்கியில் வந்தது என்பது பற்றி கூட அப்போது எனக்கு தெரியப்படுத்தவில்லை. அதிகாரிகள் முதல் அடிமட்டம் வரையில் உடந்தையாக செயல்பட்டு என்னை ஏமாற்றியுள்ளனர். அவர்கள் அனைவரின் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அப்படின்னு கேட்டாங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோங்க அப்படின்னா, உனக்கு 50 ரூபா காசு கொடுக்க சொன்னாங்க டீ செலவுக்கு அப்படின்னு 50 ரூபா காசு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். அந்த பணத்தை தொகை எனக்கு கேட்டால் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க எவ்வளோ தொகை வந்திருக்குங்கன்னு கேட்டான். அவங்க அதை சொல்லவே இல்லை. உனக்கு தேவை வீடு வந்திருக்கா என்னங்க மோடி வீடுன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பணம் ஏறி இருக்கு அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் உனக்கு விளக்கலாம் சொல்றது நாங்கள் ஆள் இல்லை. கைரக வச்சா நீ இப்படியே போயிட்டு இருக்கலாம். 50 ரூபா காசு கொடுத்தாங்களா டீ சாப்பிட்டுக்க அவ்வளவுதான் அப்படின்னு நாங்கள். அப்புறம் 2வது பில்லு ஏறி இருக்கு. செங்கல் இறக்கும் போது இங்கே செத்துக்கப்பா அப்படின்னாங்க. செத்துனா செங்கல் வரல. அப்புறம் பணம் எடுத்து கொடுப்பா உனக்கு பில்லு வந்திருக்குன்னாங்க. 2வது ட்ரிப்பும் போனோம். அப்போ எவ்வளோ பணம் வந்திருக்குங்க ஆச்சுன்னா, உனக்கு கைரேகை வையே உனக்கு 100 ரூபா பணம் கொடுக்க சொன்னாங்க. அவ்வளவுதான். யாருன்னு கேட்டான். நீ ஏன் அதை கேட்குற? வீடு கட்டுறாங்களா அதை பாரு, உனக்கு பணம் ஏறி இருக்கு, இப்போ ரேகை வைக்கிறியா 100 ரூபா காசு வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மனு கொடுத்துருக்கேன். வீடுக்கு வெண்ணும் கட்டிக்கிட்டு ஒன்றுமே முடிக்கல. என்ன பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு? இப்போ திரும்பி கவர்மெண்ட்ல எங்களை கேட்குறாங்க. 72,000 ரூபா நாங்கள் பணம் செலுத்திருக்கோம். உங்களுக்கு வீடு கட்ட தான் நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏன் கட்டல? கட்டாத காரணம் என்ன? திரும்பி ரிட்டர்ன் பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க. ஓவர் சார் பார்த்தாங்க ஐயா. ஆனால் பார்த்தாங்களே தவிர ஒரு சிங்கிள் வந்திருக்காங்க. அந்த வீடு கட்டும் போது ஆரம்ப ஸ்டார்ட் வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க முகத்தை நாங்கள் பார்த்ததில்ல. நாங்கள் எங்கள் வீட்லேயோ புள்ளியிலோ நாங்கள் பார்த்ததில்லை. அதுக்கு பிறகு ஐயாவை நாங்கள் சந்திக்கவும் இல்லை. அந்த வீட்டை கட்டவே இல்லைங்க. எங்களுக்கு 72,000 ரூபா பணம் கட்டுங்க அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்குங்க யூனியன்லேருந்து. ஆமாங்க. அது வீடு கட்டி கொடுக்கவே இல்லை. நாங்கள் பணத்தை அந்த 150 ரூபாய் தான் பார்த்தோம் நாங்கள் 2 பில்லுக்கு. பாக்கி அவங்களும் முகத்தையும் பார்க்கல, வீடு கட்டுறவங்களையும் பார்க்கல, வரவும் இல்லை. இதுக்கு உள்ள நடவடிக்கை என்னங்கிறதே தெரியல எங்களுக்கு. ஏங்க 72,000 ரூபா பணம் கொடுக்கணுங்கிறாங்க. அது என்ன விஷயம், இதுக்கு எப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலைங்க. இதுக்கு மேலே அதிகாரி பார்த்து ஏதாவது எங்களுக்கு நல்ல வழி காட்டினா